நீங்களும் பேச மாட்டேன்றீங்க, உங்களுடைய மகனுக்கும் பேச கற்றுக் கொடுக்க மாட்டேன்றீங்க. 2 பேருக்கும் பேசவே தெரியல, இல்ல அரசியல் தெரியுதான்னு தெரியல. அதனால தான் உங்க அப்பா வந்து கலைஞர் அவர்கள் வந்து உங்ககிட்ட அவர் உயிரோடு இருக்கும் வரை உங்ககிட்ட வந்து எந்த பொறுப்பையும் தரல. காவல்துறையை ஒரு கூலிப்படியாக திராவிட முன்னேற்ற அரசு வந்து இன்னைக்கு கையாளுது. இன்னைக்கு பகிரங்கமாக காவல்துறையை வந்து ஒரு கூலிப்படியாக இந்த டெத்லாம் பார்த்தீங்கன்னா லாக்அப் பண்ணலாம் கிடையாது, கடத்தி கொலை செய்திருக்கிறார். நீ கனிமொழி அக்காலாம் இதுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் போய் இன்னைக்கு வந்து டிஃபன் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாண மண்டபத்தில் மானாமதுரை டிஎஸ்பி என்ன பண்ணுறாருன்னா 50 லட்சம் ரூபாய் பேரத்தை திமுகவுடைய ஒன்றிய செயலாளருடைய தலைமையில் இந்த தாயாருக்கு பேசியிருக்கிறாங்க. எந்த மாநிலத்திலாவது நீதி அரசர்கள் வந்து கேள்வி கேட்டீங்க பார்த்துருக்கிறீங்களா? நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தை நீதி அரசர் கேட்கிறாரு, உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அடிப்பதற்கு? பூமழை உங்களுக்கு எங்கே தூவுறாங்களோ இல்லை பாராட்டு எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் கார் எடுத்துன்னு ஓடுறீங்க, அங்கெல்லாம் ஃப்ளைட் எடுத்துன்னு ஓடுறீங்களா? உங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற துறை தானே அது. ஃபோனில் பேசுறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? இருக்கிற சிவகங்கைக்கு போவதற்கு மதுரை போய் ஏர்போர்ட் இறங்கிட்டு இல்லை நீ அங்கே உடல்நல சரியில்லையா, எங்கன்னா ரூம் போட்டு உட்காரு, அந்த அம்மாவை கூட்டு வர சொல்லு. ஃபோனில் பேசிட்டா போதுமா? இப்போ உயிர் போன பிற்பாடு பால் வளத்துறையில் வேலை கொடுத்தா என்ன, 50 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்ன, அந்த உயிரை திருப்பி பெற முடியுமா? நீங்கள் ராஜினாமா செஞ்சுட்டு வீட்டில் உட்காருங்க. இங்கே வந்து ஆளுநருடைய பதவியேற்பு விழா நடந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் அவர் ஆண்டா கூட எஞ்சி இருக்கிற உயிர்கள் மிஞ்சும் என்று சொல்லி இந்த காணொலி வாயிலாக பதிவிடுகிறேன். வட இந்தியாவில் எங்கேயாவது ஒரு மொட்டை அடிச்சா கூட பதிவு போடுற கண்டனத்தை மனித சங்கிலி செய்கிற ஒரு அண்ணன் திருமாவளவன் இதற்கு கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி அவர் வந்து நம்ம வேங்கவேலுடைய ஃபேண்டாவை குடிச்சிட்டு மிதச்சு போயிருக்கிறார். திமுக பார்த்து இவர் பயப்படுகிறாரா இல்லது இவருடைய விஷயம் திமுக கையில் இருக்கிறதா என்று சொல்லி எனக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் சாமுவேல் சார் நம்ம அடைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலாக இப்போ இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் வந்து இப்போ திமுகவினரும் செயல்பட்டுருக்காங்க, அதுவும் இல்லாமல் நம்ம டிஎஸ்பியுமே வந்து உள்ளே வந்திருக்காரு. பேரம் பேசின விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்களை கேட்டால் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம், நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயம் மட்டும்தான் சொல்லப்படுது. சார் இந்த விஷயங்கள் என்ன நடந்த அஜித்குமார் கொலை வழக்கில்? முதலாவதாக அந்த குடும்பத்துக்கு நான் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, தமிழகத்தினுடைய கையாலாகாத அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நேரடி அமைச்சர் யாருன்னா நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவர் வந்து உடனடியாக ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா அவர் வந்து மதுவிலக்கினுடைய அமைச்சராக மாறணும். குறிப்பாக சொல்லப்போனால் கள்ளக்குறிச்சியினுடைய அந்த சாவில் கூட அந்த அமைச்சரை மாற்றினார், வேறு துறைக்கு மாற்றினார். இல்லை துறையே இல்லாத மாதிரி கூட செஞ்சாங்க ஒரு சில அமைச்சர்லாம். இன்றைக்கி பிடிஆர் அண்ணெல்லாம் எங்கே இருக்கிறான்னு சொல்லி தெரியல, அவர் என்ன அமைச்சர்னு கூட தெரியல. அப்படி போகும் பட்சத்தில் ஸ்டாலின் அவர்கள் வாயை திறந்து பேசுங்க. முதல்ல தமிழகத்தில் என்ன நடக்குது, நீங்களும் பேச மாட்டேன்றீங்க, உங்களுடைய மகனுக்கும் பேச கற்றுக் கொடுக்க மாட்டேன்றீங்க. 2 பேருக்கும் பேசவே தெரியல, இல்லை அரசியல் தெரியுதான்னு தெரியல. அதனால தான் உங்கள் அப்பா வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து உங்ககிட்ட அவர் உயிரோடு இருக்கும் வரை உங்ககிட்ட வந்து எந்த பொறுப்பையும் தரல. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரியும் பழகுது இவர் மகா மட்டமான தத்தி என்று சொல்லி. குறிப்பாக இந்த அஜித்குமார் விஷயத்தில் அவங்க அம்மாவும் மகளும் சாமி கும்பிட உள்ளே வராங்க. உள்ளே வரும்பொழுது வீல் சேர் கேட்குறாங்க. அந்த வீல் சேர் கேட்கும்போது ஆக்சுவலாக அந்த சிவகாமியுடைய மகள் நிக்கிதா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். வீல் சேர் கேட்கும்பொழுது அஜித்குமாருக்கும் அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. எதுக்காக வாக்குவாதம்? ஏதோ இவங்க சொல்கிறாங்க எங்கிட்ட 500 ரூபாய் கேட்டார் வீல் சேருக்கு அப்படின்னு ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதம் நடக்கும்பொழுது ஒரு வாக்குவாதம் பண்ணுறவங்ககிட்ட இவங்க சொல்கிற ஒரு பேச்சும் முரண்பாடாக தான் இருக்குது. ஒரு வாக்குவாதம் அங்கேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது எதுக்காக இவர்கள் சாவியை கொடுத்து கொஞ்சம் பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த கோயிலில் வந்து வேலட் பார்க்கிங் இருக்குது? இது 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, புரியுதுங்களா? முதல்ல இங்கே முரண்பாடு. ஏன்னா இவங்க என்ன நடந்தது, இவங்க வேற எங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்களா? இவங்க கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த சிவகாமி அந்த அம்மா வந்து இவங்க டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஸ்கேனிங் எடுக்கணும்னு சொல்லி அவங்க முற்படும் பொழுது அவங்க மகள்கிட்ட என்ன சொல்கிறாங்களாம், நான் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் சாமியை கும்பிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு வராங்க. சரி, இந்த நிகழ்வெல்லாம் நடந்துட்டு இவர் கார் எடுத்து போகிறாரு, பார்க்கிங் பண்ணுறாரு, கார் கொஞ்சம் நேரம் ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு ஆசை வந்திருக்கும். இவங்க கோயிலை விட்டு வெளியே வரும்போது பாதி தூரம் போனவொன்னே தான் இந்த அம்மா வந்து மகள்கிட்ட சொல்கிறாங்க நகையை காணோம், 9 சவரத்துக்கு மேலே இருந்ததா சொல்கிறாங்க, நகையை காணும்னு சொல்லி சொல்கிறாங்க.
அங்கேருந்து 100க்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. முதல்ல ஒரு 100க்கு ஃபோன் அடித்து இந்த சம்பவத்தை சொல்லும்பொழுது அங்கே ஜோரி செக்ஷனில் இருக்கிற அந்த காவல் நிலையத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர் முன்னிலை என்ன பண்ணுறாங்க, அஜித்குமார் கொண்டு வந்து விசாரணை செய்து ஒரு 3 மணிக்கெலாம் அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பின பிற்பாடு ஒரு அழுத்தத்தின் காரணமாக நைட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் வருது. இந்த ஸ்பெஷல் டீமை லீட் பண்ணுறதுக்கு யார் இருக்கணும்? அந்த ஸ்பெஷல் டீமுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும், சப் இன்ஸ்பெக்டர் இருக்கணும். எல்லா டிஎஸ்பியும் வந்து எல்லா துறையில ஒரு ஜோடி செக்ஷனில் ஒரு ஸ்பெஷல் டீமில் ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளை கூடவே வச்சுருப்பாங்க. இந்த டிஎஸ்பிக்கு அழுத்தத்தை யார் தந்தது? டிஎஸ்பிக்கு அழுத்தத்தை தரனா எஸ்பி தரணும். இந்த எஸ்பி வந்து வடநாட்டுக்கார், அவருக்கு தமிழே தெரியாது. சரி, அவருக்கு தமிழ் தெரிஞ்சாலும் சரி, இப்போ லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் திமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸில் யாரையும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த ட்ராக்கை மாற்றி கொண்டு போகலாம். எங்களுடைய பாஜகவுடைய மாநில தலைவர் அவர்களை ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்காம சொல்கிறாரு, தலைமை செயலகத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது என்று சொல்லலாம் கூட ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. அப்போது எல்லா துறையிலும் ஒரு சார் இருக்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அந்த பாலியல் கூட்டத்தில் கூட இன்னும் அந்த யார் அந்த சாருன்னு வந்து முதலமைச்சர் வந்து இன்னும் அறிக்கையே கொடுக்கல, அது கண்டும் பிடிக்கல. ஒரு திமுக அந்த 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 வழக்கில் வந்து திமுக தொண்டர்களே எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு நாங்கள் ஆளுங்கட்சி அராஜகத்தின் பேரில் இப்போது முதலமைச்சர் வந்து சாதாரணமாக நாங்கள் கைது செஞ்சுட்டோன்னு சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறாரு. ஒரு பிரியாணி கல்ல குத்துச்சண்டை போட்டானுங்க, அது கொடுத்தா நீங்கள் வந்து சாதாரணமாக மன்னிப்பு கேட்டீங்க. அதுக்கும் இதற்கும் ஒரு உயிர் போயிருக்கிறது. ஒரு சாதாரணமாக சரி அஜித்குமார் திருடன் கூட வச்சுங்க, காவல்துறை என்ன பண்ணோம்? ஒரு திருட்டு, நம்முடைய காவல்துறை வந்து எல்லா காவல்துறையும் வந்து நான் வந்து கெட்டவங்கன்னு சொல்லி ஒப்பிட்டு பேச மாட்டேன். காவல்துறை என்ன பண்ண தெரியுமா? அவனை அசால்ட்டாக விடணும். நீ ஸ்பெஷல் டீமை எப்படி வந்து கையாளணும்னா, இன்னைக்கு எல்லா பார்கள்லையும் ஸ்பெஷல் டீம் இருக்கும். ஏன்னா பாரில் வந்து குடிமக்களோட கூட குடிகாரனா கூட உட்காந்து அவங்க வந்து கெட்டவனா, இவன் குற்றம் மட்டும் வந்திருக்கிறான், என்ன பண்ணுறான்னு சொல்லி பக்குவமாக கையாளுகிற ஒரு மிகப்பெரிய யுக்தியை கொண்டு நம்ம தமிழகத்தினுடைய காவல்துறை இவங்க என்ன பண்ணிருக்குன்னா, அந்த அஜித்குமாரை விட்டுட்டு அவன் உண்மையாக நகை எடுத்திருந்தாருன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், எங்கன்னா அடமானம் வச்சிருப்பான், இல்லைன்னா வந்து அவன் உல்லாசமாக இருந்திருப்பான், மதுபோதையில் இருந்திருப்பான். அப்போ கண்டுபிடிச்சி எங்கே வச்சான், எப்படி எடுத்தான்னு சொல்லி அவனை வந்து நம்ம கையாண்டு இருக்கலாம். இன்னொன்று அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது. சிசிடிவி கேமராவில் இந்த அம்மா பேசுவதும் வீல் சேரை தள்ளுவதும் இருக்கிற அந்த 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 கேமராவில் இவன் நகை எடுக்கிறது இருக்காதா? சரி, அவன் வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டினான்னு சொல்கிறீங்க. காவல்துறை இதில் வந்து முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தின் பேரில் தான் காவல்துறை ஏவல் துறையாக மாறி இருக்கிறது. இவர்கள் பொறுப்பேற்று 4 ஆண்டு காலத்தில் குறைஞ்சபட்சம் 40 லாக்அப் மரணங்களுக்கு மேலாக நடந்திருக்கிறது. அதில் 15 வந்து உண்மையாக கொலை செய்யும்படியாக காவல்துறையை ஒரு கூலிப்படியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு வந்து இன்றைக்கு கையாண்டு கொண்டிருக்கிறது. ஓகே, நீ சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த ஸ்பெஷல் டீம் தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு, அந்த மிளகா பொடி தூவி ஏன் பிறப்புறுப்புல கூட மிளகா பொடி தூவுற வரைக்குமே வந்து அவன் உண்மையை சொல்லாமல் இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க சொல்கிறேன். ஒரு சைக்கோவுக்கு கூட ஒரு நல்ல மனசு இருக்குங்க. அவன் கூட சித்திரவாதம் பண்ணிட்டு ஒரு பியூரான தண்ணியை தான் கொடுப்பான். ஒரு மிளகா பொடியை உள்ளே போட்டு அப்படி என்ன இவனுங்களுக்கு வந்து ஈரல் செத்து போச்சுன்னு தெரியல. இல்லை, அந்த டைம்லேயே அவன் உண்மையை சொல்லியிருப்பான்ன்றது அப்பயும் சொல்ல அப்படிங்கும்போது அவன்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும்ல போலீஸுக்கு. கண்டிப்பாக. இப்போது இந்த எஸ்பிக்கு வந்து டிஎஸ்பி வந்து அழுத்தத்தின் பேரில் இந்த காவல்துறையை பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய குடும்பங்கள் வந்து அங்கே ஒரு தர்ணா போராட்டம் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு காவலுடைய மனைவி சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டுக்காரன் எந்த தப்பும் பண்ணல, மேலே அதிகாரி சொன்னதுனால தான் பண்ணான். அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு நாள் கேப் இருக்குது. வெள்ளிக்கிழமை தான் அந்த நிகழ்வு நடக்குது, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. சனிக்கிழமை இவர் இறந்துற பிற்பாடு அவர் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போகும்பொழுது தாங்கி நடக்கிறாரு. ஒரு காவல்துறை தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் இன்னொரு வீடியோவில் பார்க்கும்போது 5 காவல்துறை வந்து தூக்கின்னு வராங்க. தூக்கின்னு வரும்போது ஒரு தனியார் மருத்துவமனையில் பாஸ்கர் என்று சொல்லி இருக்கிற மருத்துவர்கிட்ட கொண்டு போகும்போது அவர் பயந்து போய் என்ன பண்ணுறாரு, நாங்கள் பார்க்க மாட்டேன், ஆனால் சொல்லிடுறாரு, அங்கேயே சொல்லிடுறாரு, ஆல்ரெடி உயிர் இறந்து போயிட்டான்னு சொல்லிடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் மருத்துவமனையில் அவங்க எந்த இது இருக்காது. ஏன்னா தனியார் மருத்துவமனை பயப்படுவாங்க, என்ன நடக்குது தமிழ், அதாவது சட்டம் நம்ம மேலே மாற்றிடுவாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க பயந்து போய் ஜிஹெச்சுக்கு திரும்பி கொண்டு வராங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, காவல்துறை இது திட்டமிட்டு நடத்திருக்கிறது. இது ஒரு அழுத்தத்தின் பேரில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. ஒரு சாதாரணமான ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ இந்த திமுகவுடைய அரசையோ எதையாவது அவர்கள் செய்யும் தப்பை நம்ம ட்வீட் பண்ணா கூட அங்கே இருக்கிற அமைச்சர் என்ன பண்ணுறான், அவனை பார் பிடிச்சி உள்ள போடு, இதெல்லாம் பொய் கேஸில் உள்ள போடுன்னு சொல்லி இன்னைக்கு பகிரங்கமாக காவல்துறையை வந்து ஒரு கூலிப்படியாக இந்த டெத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இது லாக்அப் பண்ணலாம் கிடையாது, கடத்தி கொலை செய்திருக்கிறார்கள்.
இப்போ நம்ம ஏடிஜிபியினுடைய கதையை பார்த்தோம். ஒரு சாதாரண ஒரு வண்டியை கொடுத்ததுக்கு அவருக்கு என்ன நிலைமை. இதில் 6 காவலர்கள் வந்து இதில் வந்து உள்ள வந்து இதில் அந்த அந்த அஜித் குமாரோடு கூட சுற்றி கொண்டு இருக்காங்க. ஒரு 2 நாளாக, ஒரு பகல் ஒரு இரவு. 5 பேர் தான் சஸ்பெண்டில் இருக்கிறாங்க. இன்னொரு காவல்துறை ரவிச்சந்திரன் சொல்லி நினைக்கிறேன், அவர் வந்து கைது பண்ணாமல் வெளியே விட்டுருக்காங்க. அவர் யாருன்னா வண்டி ஓட்டுனவரான். அப்போ வண்டி ஓட்டுனவன் குற்றவாளி கிடையாது. இந்த 5 பேரும் தாக்கினவர்களும் குற்றவாளி தான். வண்டி ஓட்டணும்னு நீ வெளியே விட்டுக்கிற. அப்போ ஏடிஜிபிக்கு வண்டி கொடுத்தான்னு சொல்லி ஏடிஜிபி நிலைமை இன்னைக்கு தலைகீழா மாத்தி இருக்கிறீங்க. வண்டி ஓட்டினவன் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே கைது பண்ணாம விட்டு இருக்கிறீங்க. இன்னொன்னு, இதுல மானாமதுரை டிஎஸ்பி வந்து இன்வால்வ் ஆகிறாரு. எங்க இன்வால்வ் ஆகிறாரு? ஒரு ஜாதியின் படியா இருக்கட்டும். இப்போ தூத்துக்குடி சம்பவத்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து சாத்தான் கூட சம்பவத்தை கிறிஸ்து அந்த அப்பனும் மகனும் லாக்அப் டெத் ஆனாங்க. அவங்க கிறிஸ்டியன்று சொல்லி ஒரு மிகப்பெரிய போர்க்கொடியை தூக்குனாங்க நம்முடைய கனிமொழி அக்காலாம். இன்னைக்கு கனிமொழி அக்காலாம் இதுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது பேர் என்ன, நம்ம மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் போய் இன்னைக்கு வந்து டிஃபன் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் அவ்வளோ நடக்குது. இன்னைக்கு வாயை திறந்து பேசக்கூட இன்னைக்கு ஆள் கிடையாது. அந்த அமைச்சராக இருக்கட்டும். ஆனால் நம்ம இனிக்கோ இருதயராஜா அவர் அமைச்சரை அவரை கண்டிப்பாக பாராட்டணும். இன்னைக்கு அவ்வளோ இல்லையா பாருங்களேன். அந்த அமைச்சர்களே வந்து நிறைய பேர் பேசலாம் கூட இவர் வந்து எதிர்த்து போர்க்கொடி காமிச்சிருக்கிறாரு முதலமைச்சருக்கு. அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இன்னைக்கு அக்கா கனிமொழியா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், இல்லை நடிகர் சூர்யாவா இருக்கட்டும், ஒரு சில கமலஹாசனா இருக்கட்டும், இவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. சமூக ஊடகங்கள் இன்னைக்கு பார்த்தீங்களா, இது 3வது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. நேற்று கூட பார்த்தேன், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இதே பாஜக காரணம், இதே எதிர்கட்சி காரணம், இவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தால் ஊடகங்கள் என்ன பண்ணோம்? முதல் கேள்வி வைக்கும். இன்னைக்கு என்ன பண்றாங்க? அடுத்த ஆட்சி வருமா, இல்லை ஏடிஎம்கே பாஜக கூட்டணி நிலைக்குமா? இதெல்லாம் பேசிட்டு தான் அஜித்குமாருடைய வழக்குக்கு நேராக வராங்க. இதுல ஒரு மிகப்பெரிய அவலன் இல்லை. கல்யாண மண்டபத்தில் மானாமதுரை டிஎஸ்பி என்ன பண்றாருன்னா 50 லட்சம் ரூபாய் பேரத்தை திமுகவுடைய ஒன்றிய செயலாளருடைய தலைமையில இந்த தாயாருக்கு பேசியிருக்கிறாங்க. இந்த உண்மையாக சொல்றேன், அந்த உயிரை திருப்பி பெற முடியுமா? எத்தனை கோடி கொடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கையாலாகாத அரசு. அத்தனை துறையிலும் ஊழல். அவர்களுக்கு வந்து நிர்வாகமே செய்ய தெரியல. இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆட்சி எப்போ முடிய போகுது என்று சொல்லி. ஆகவே உண்மையாக சொல்றேன், இந்த அழுத்தத்தை எஸ்பி அவர்களுக்கு யார் தந்தது என்று சொல்லி முதலமைச்சர் அறிக்கையாக கொடுக்கணும். நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி தான் விட்டுட்டீங்க. ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் நம்மளா இந்த வழுக்கி விழுந்த கதெல்லாம் பார்த்துருப்போம். பாத்ரூம்ல போகும்போது சரி, அவன் சார்ஜ் ஷீட் போட்ட குற்றவாளி வழுக்கி விடுறாங்க. அது மக்களுக்கே தெரியும். ஒரு என்கவுண்டர் பண்ணும்போது கூட 2 காவலர்கள் வந்து போய் ஹாஸ்பிட்டலில் படுப்பாங்க. ஆனால் நம்மளாம் வழுக்கி விழும்போதே கேள்வி கேட்டிருந்தால் இப்படிப்பட்ட அவலநிலையான மரணங்கள் கண்டிப்பாக வந்திருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு எஞ்சி இருக்கிற இந்த 6 மாசமாவது கொஞ்சம் மக்களை நல்லா வாழ விடுங்க. ஆனால் சார், இப்போ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா பெரிய கருப்பனவர்கள் வந்து அங்கேயே குடியிருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு நிலம் கொடுக்கப்படுது. அதே மாதிரி வந்து தம்பி நவீனுக்கு வந்து இப்போ வந்து ஆவினில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கப்படுது. ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பேசி சாரிமா அப்படின்றாரு. ஸோ இதுக்கெல்லாம் உடனடியே ஏன் நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த இடத்துல? அஜித்குமார் அவர்களுக்கு காவல்துறை ஏவல் துறையாய் வச்சு பாலை ஊற்றிட்டு இன்னைக்கு அதே பால் துறையில் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட அவலநிலை எந்த அரசையும் நம்ம வந்து மாநிலம் ஃபுல்லாக தேடி பார்த்தா கூட தமிழக அரசை வந்து வெட்கக்கேடான ஒரு நீதி அரசர்கள் கேள்வி கேட்குறாங்க. எந்த மாநிலத்திலாவது நீதி அரசர்கள் வந்து கேள்வி கேட்டீங்க பார்த்துருக்கிறீங்களா? நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தை நீதி அரசர் கேட்குறாரு, உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அடிப்பதற்கு? அவன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சமூக ஊடகத்தை பார்த்து வந்தான்றாங்க. இது ஒரு பதிலா? அங்கே பதில வந்து அந்த பதில கூட சரியா வந்து சொல்ல தெரியாத ஒரு அவல நிலையான ஒரு தமிழக அரசினுடைய பிபிஆ இருக்கிறாங்க. ரொம்ப வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு சுப்பிரமணியன் சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் அந்த கேள்வியை வைக்கிறார். அவர் கேட்ட கேள்வி ஒன்று கூட இவங்க பதில் சொல்ல முடியல. அப்படி நீதி அரசர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் இந்த கேடுகட்ட அரசை. இவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு காலையில கூட எங்களுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீ கள்ளக்குறிச்சி சாவை வந்து நீங்க வந்து சிபிசிஐடிக்கு மாற்ற மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க, இது தேர்தல் வருவதனால. அப்போ நீதிபதிகள் சொல்றாங்க தமிழக அரசு தான் வந்து இது வந்து நீங்க வந்து பொறுப்பேற்றுக்குன்னு சொல்லி. ஒரு கேடுகட்ட ஒரு அரசு. தமிழக அரசு பொறுப்பேற்றுக்குன்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது? முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். நேரடி துறை. நீங்க அந்த பூமழை உங்களுக்கு எங்க தூவுறாங்களோ இல்ல பாராட்டு எங்க இருக்குதோ அங்கெல்லாம் காரத்தின் ஓடுறீங்க, அங்கெல்லாம் ஃபிளைட் எடுத்துன்னு ஓடுறீங்களே. உங்க நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற துறை தானே அது. போன்ல பேசுறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை?
தோ இருக்கிற சிவகங்கைக்கு போவதற்கு மதுரை போய் ஏர்போர்ட் இறங்கிட்டு இல்லை நீ அங்கே உடல்நிலை சரியில்லையா எங்கன்னா ரூம் போட்டு உட்காரு, அந்த அம்மாவை கூட்டு வர சொல்லு, ஃபோனில் பேசிட்டா போதுமா? இல்லைனா உண்மையாக சொல்கிறேன், இந்த 6 மாசத்துல நீங்கள் ராஜினாமா செஞ்சுட்டு வீட்டில் உட்காருங்க. இங்கே வந்து ஆளுநருடைய பதவியேற்பு விழா நடந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் அவர் ஆண்டா கூட எஞ்சி இருக்கிற உயிர்கள் மிஞ்சும் என்று சொல்லி இந்த காணொலி வாயிலாக பதிவிடுகிறேன். ஓகே சார், அதே மாதிரி இப்போ எல்லாமே விஷயம் தெரிஞ்சிச்சு. மொத்தம் 18 இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்குது, மேல இருந்து கீழ் வரைக்கும் போயிருக்கு. 18 இடங்கள்ல 40 இடங்களுக்கு மேலாக நீங்க வெளிகாயத்தை மட்டும் தான் 18 சொல்றீங்க. உள்காயம் அதாவது 5 மணி நேரம் வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து நடந்திருக்குது. குறைஞ்சபட்சம் பார்க்க போனால் ஒரு போஸ்ட்மார்டம் ஒரு பாடியை பண்ணுறாங்கன்னா 1 மணி நேரம், அதிகபட்சமான 1.5 மணி நேரம் தான். உள்ள நீதிபதி இருக்கிறாரு, பின்னாடி காணொலி காட்சியில் அவங்க அம்மா தாயார் இருக்கிறாங்க. 5 மணி நேரம் நடந்திருக்கு குறைஞ்சபட்சம். உள்ள இருக்கிற உள்காயம் வெளிகாயம்லாம் சேர்த்தா 40 இடங்களுக்கு மேலாக. இப்படிப்பட்ட அழுத்தத்தை யார் தந்தது? ஒரு சாமானிய மனுஷங்க அவனுக்கு குடிப்பழக்கம் மட்டும் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து எந்த எஃப்ஐஆரும் வந்து எந்த அந்த சுத்தோட்டார ஜோடி செக்ஷன்ல எந்த விதமான கேஸும் கிடையாது. அந்த குடும்பத்துக்கு ஒரு பலமானவன். பொதுவாக சொல்லப்போனால் ஒரு சாதாரண அறிவு கண்டிப்பாக இருக்கணும். காவலாளிகள் வந்து குறைஞ்சபட்சம் யாரும் திருட மாட்டாங்க. ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதை ஒருத்தன் தான் என்ன திருடுவான். ஏடிஎம்ல வந்து காவலாளி இருப்பான். அவனுக்கு தெரியும் எந்த கேப்ல வந்து மக்கள் வரமாட்டாங்க, எந்த இடத்துல வந்து தட்டினா அந்த ஏடிஎம் மிஷின் வெளியே வரும். அப்படிப்பட்ட ஒரு காவலாளிகள் ஒரு பேசிக் அறிவுனா இருக்கணும். இல்லை அவன் திருடுனா வெளியே, நான் சொன்னது மாதிரி அவனை வெளியே விட்டு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அதை கண்டுபிடித்திருக்கலாம். இப்போ உயிர் போன பிற்பாடு பால் வளத்துறையில் வேலை கொடுத்தா என்ன, 50 லட்ச ரூபாய் கொடுத்தா என்ன, அந்த உயிரை திருப்பி பெற முடியுமா? மக்கள் எல்லாம் இன்றைக்கு விழிப்புணோடு கூட இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 40 காவல் நிலையத்தில் 40 மரணங்களுக்கு மேலாக நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட காவலர்களை நீங்கள் சஸ்பென்ஷன் பண்ணிட்டா இல்லை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டா, அதிகபட்சமாக இப்படிப்பட்ட லாக்அப் மரணங்கள் நடக்கக்கூடாது என்றால் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக நீதி அரசுகள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பதிவிடுகிறேன். ஓகே, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெனிக் ஜெயராஜ் கொலை வழக்குகள், சாத்தான் கொலை வழக்குகளை வந்து கனிமொழி அவர்கள்லாம் எப்படி கொந்தளிச்சாங்க, ஏன் சூர்யா, ஏன் இப்போ நீங்கள் ஏன் அதில் கையில் எடுத்து மிகப்பெரிய விஷயமா கொண்டு போக மாட்டேன்றீங்க? பாஜகவினராக இருக்கட்டும், அதிமுகவினராக இருக்கட்டும். அப்போ நீங்கள் வந்து சரியான ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை செயல்படலன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி கூட எங்களுடைய பாஜகனுடைய தலைவர்கள் வந்து இப்போ கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஆங்காங்கே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் நாளைக்கு நடத்த போகிறாங்க. அதே போல் எதிர்கட்சிகள் தாவேக்கா இருக்கட்டும், அவங்களும் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அதிமுகவும் நடத்துது. இது வந்து எப்படின்னா, இன்னைக்கு பாருங்களேன், இதை மறைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சில ஊடகத்தை விலக்கி வாங்கி மொழி என்ற ஒரு டாப்பிக்கை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஏன்னா இதை ஒரு இது நெரேட்டிவாக செட் பண்ணி மொழியை வந்து உள்ளே கொண்டு வந்து அதை திணிச்சு இந்த அஜித்குமாருடைய மரணத்தையோ இல்லை இப்படிப்பட்ட காரியத்தை வந்து சமூக ஊடகத்தில் வரக்கூடாது, தேர்தல் வருது, ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி இதற்கான முன்னெடுப்பை கண்டிப்பாக இந்த திமுக அரசு எடுக்கும். இதை பாருங்க, கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது மக்களுக்கு விழிப்புணர்வு உள்ள ஆர்ப்பாட்டமா. இன்னைக்கு காவல் நிலையத்தில் சாதாரணமாக காவல் நிலையத்தில் விசாரணைக்கு போகிறதுக்கு பயமா இருக்குங்க. ஏன்னா யாரை நம்பி போறதுன்னு தெரியல. நீ காவலரே வந்து எந்த காவலர், எல்லா காவலரையும் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த சம்பவத்தினால எந்த காவலரும் நம்ப முடியலையே. ஒரு சாதாரணமாக உள்ள போயிட்டு வெளியே வர முடியுமா? சாமானிய மனுஷன், ஒரு சாமானிய மனுஷன் எப்படி உள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியே வருவான்? என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல திமுகவினுடைய அரசுல. ஆகவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க நேரா போய் அந்த குடும்பத்தை பாருங்க. காவல் நிலையத்தில் ஆய்வுக்கு போங்க. மற்ற அமைச்சர்லாம் ஆய்வுக்கு போகலாம், நீங்க துறையை மாத்துறீங்களா, ரைடு விடுறீங்களா? ஆனா எல்லா துறையிலும் உங்களுக்கு பெட்டி வந்துருது கரெக்டா. இதுல கூட காவலர்கள் உங்களுக்கு பெட்டி அனுப்புறாங்கன்னு சொல்லி சரியா தெரியல. கண்டிப்பா அனுப்புவாங்க. அந்த ஜோடி செக்ஷன் தான் பார்னுடைய கட்டுப்பாடு இருக்குது. 24 மணி நேரமா பார் வந்து ஓடுது. அந்த பார்னுடைய கட்டிங்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்டர் வாங்குறாரு, இல்லை டிஎஸ்பி வாங்குவாங்க, எஸ்பி வாங்குவாங்க. அதுல இருந்து கண்டிப்பா சபரிசோரனுக்கு பாட்டில் இருந்து மட்டும் வந்து கட்டிங் போல. இப்படிப்பட்ட காவல்துறையின் மூலமாக கூட கட்டிங் போகுது என்று சொல்லி நினைக்கிறேன். ஆகவே முதலமைச்சர் அவர்கள் வாயை திறந்து தயவு செய்து பேசுங்க. உங்களுடைய துறையை நீங்க உடனடியாக ராஜினாமா செய்யுங்க. கடைசி ஒரே ஒரு கேள்வி, நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது அவங்க வந்து கிறிஸ்துவர்கள், பெனிக் ஜெயராஜ் கிறிஸ்துவர்கள், அதனால பெருசா கொண்டு போனாங்க. ஆனா இவர் ஹிந்து அப்படின்றதுனால ஏன் ஹிந்து அமைப்புகள்லாம் போய் இதெல்லாம் குரல் எழுப்பலாமே? முருகன் மாநாட்டுக்கு மட்டும்தான் குரல் எழுப்புவாங்களா? எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் குரல் எழுப்ப மாட்டாங்களா? அவர் ஹிந்துன்றனால ஏன் கோயிலே வேலை செஞ்சிருக்காரு, ஹெச்ஆர்என்சியே வேண்டான்னு சொல்றவங்க, அப்ப இந்த இடத்துல இது முன்னெடுத்து பண்ணிருக்கலாமே? அதை கண்டிப்பாக தமிழகத்திலே இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் இந்த திமுகவுடைய கூட்டம் அடியோடு கூட அழிக்கப்படும். அதாவது இந்த முருகர் மாநாட்டுக்கு பிற்பாடு கண்டிப்பாக ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த அவல நிலையான கொலைக்கு இந்துக்கள் எல்லாம் ஒன்று திரள வேண்டும். அன்றைக்கு எப்படி சாத்தான் குலத்தினுடைய அந்த லாக்அப் டெத்துக்கு கிறிஸ்தவர்கள்லாம் ஒற்றுமையாக இருந்தார்களோ, இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் இந்துக்களுடைய ஓட்டுக்களும் இந்துக்களும் ஒவ்வொரு
விஷயத்திலும் ஒற்றுமையாக இருந்தால் மிகப்பெரிய எழுச்சிகரமான தமிழகத்தை மாற்றலாம், ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வரலாம். நாம் நினைப்பது, அதாவது இந்துக்கள் நினைப்பது கண்டிப்பாக அவர்கள் நல்லதுதான் நினைக்கிறார்கள், கண்டிப்பாக அப்படிப்பட்ட காரியம் நடக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி முருகன் மாநாட்டுக்கு எதிர்த்து மனித சங்கிலி போராட்டம்லாம் திருமாவளவன் பண்ணாரு. ஆனா இந்த மாதிரி லாக்அப் டெத்துக்குலாம் பேசக்கூட மாட்டேங்கிறாரு. அவர் கண்டிப்பா திரும்ப பண்ணவே மாட்டார். அவர் நேற்று பாருங்க மொத்தாந்தாரமா ஒரு அது கைது செஞ்சுட்டாங்க, வரவேற்கத்தக்கது தான், அப்படியே மொட்டையா பேசுறாரு. இவரெல்லாம் எங்க தான் போய் வைக்கிறதுன்னு தெரியல. தயவு செய்து சொல்கிறேன் நான் திருமாவளவனுக்கு. இன்னொன்று, நேற்று அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் சரியான செருப்படியான ஒரு பதிலை கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட திருமாவுக்கு ஓட்டு வங்கி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி. இது எங்க போய் முடிய போகுதுன்னு சரியா தெரியல. ஆனால் திருமாவளவனுக்கு சொல்கிறேன். இன்னொன்று, அவருடைய சொந்த மாவட்ட செயலாளர்னு சொல்லி நினைக்கிறேன். அவர் இந்த பக்கம் வெட்டி கொண்டாங்க. இப்போ லேட்டஸ்டாக போன மாதம் கடலூர் தாண்டி நினைக்கிறேன், ஏதோ ஊர் சரியா தெரியல. அதற்கு கூட அவர் கண்டனத்தை பதிவு பண்ணல. அப்போ இவருக்கு திமுக பார்த்து இவர் பயப்படுகிறாரா, இல்லது இவருடைய விஷயம் திமுக கையில் இருக்கிறதா என்று சொல்லி எனக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. திமுக செஞ்சா மாத்திரம் செஞ்சுட்டாங்க, மொட்டையா கமலஹாசன் மாதிரியே ஒரு சில நேரத்தில் பதில் சொல்லுவார் அண்ணன். இதே நம்ம வட இந்தியாவில் எங்கேயாவது ஒரு மொட்டை அடிச்சா கூட பதிவு போடுற கண்டனத்தை மனித சங்கிலி செய்கிற ஒரு அண்ணன் திருமாவளவன் இதற்கு கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி அவர் நம்ம வேங்கவேலுடைய ஃபேண்டாவை குடிச்சிட்டு மிதச்சு போயிருக்காரு பழகுது. ஏன்னா வேங்கவேலுடைய விஷயத்தை விட்டாரு. இதை பார்க்க போனா சாத்தான் குளத்துக்கு அவர் எப்படியெல்லாம் குரல் கொடுத்தார் என்று சொல்லி காணொலி நம்ம திருப்பி பார்க்கலாம். அக்கா கனிமொழியோடு கூட சேர்ந்து என்னென்னலாம் குரல் கொடுத்தார், எப்படியெல்லாம் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்களை விமர்சித்தார் என்று சொல்லி இப்போ கூட காணொலி நம்ம பார்த்தா நம்ம அது புரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கூட்டணியில் அண்ணன் திருமாவளவன் கண்டிப்பா இருக்கவே கூடாது. அவர் எதற்காக பயப்படுகிறார், இவருடைய விஷயம் சில விஷயம் எல்லாம் இல்ல திமுக அவசம் எடுக்கிறதா என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன், பதிவிடுகிறேன். அது புரியாத புதிராகவே இருக்கிறது. ஓகே சார். உங்க பொன்னான கருத்து இளைய பகிர்ந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி.